பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மிக முக்கியமாக நாம் செய்கின்ற தௌபாவெல்லாம் பாவ மன்னிப்பெல்லாம் வெளிப்படையான குற்றங்களுக்குத்தான் எம்மிலே பலர் பாவ மன்னிப்பை மேற்கொள்கிறார்கள். ஆனால் மறைவான பாவங்களுக்கு எம்மிலே குறைவானவர்கள் தான் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர பாவ மன்னிப்பை மேற்கொள்கிறார்கள். எத்துணை பேர் சோதித்து பாருங்கள், ஒரு நிமிடமாவது எம்முடைய உள்ளத்திலே பெருமை வந்திருக்காதா? அந்த பெருமைக்காக எம்மிடத்திலே யாராவது அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் பெருமையை மேற்கொண்டேன் மன்னித்துக்கொள் என்று கேட்டிருக்கிறோமா? ஒரு நிமிடமாவது, வாழ்க்கையில் ஒரு முறையாவது எம்முடைய சகோதரர்கள் யாரையாவது தாழ்வாக பார்த்திருப்போம் எம்மை விட. எவ்வளவு கொடிய குற்றம், ஆனால் அதற்காக தௌபா செய்யவில்லை. இன்னும் உள்ளத்தால் செய்யக்கூடிய பாவங்கள் இன்னும் பல. அல்லாஹ்விடத்திலே முறையிடாமல், அல்லாஹ்விடத்திலே அந்த பாவங்களை விட்டு அல்லாஹ்வை நோக்கி திரும்பாமல் உள்ளத்தோடு புதைந்து கிடக்கிறது எம்மை நரகத்திலே தள்ளுவதற்காக. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர அல்லாஹ் பாதுகாப்பானாக. சுப்ஹானல்லாஹ். தௌபா வெளிப்படையான மறைமுகமான எல்லா பாவங்களுக்கும். ஏன் வெளிப்படையான பாவங்களை நாம் அறியலாம் அல்லது பிறர் அறிவித்து கொடுக்கலாம், ஆனால் உள்ளத்திலே நாம் நினைக்கக்கூடிய அந்த பாவத்தை எமக்கும் அந்த ரப்புக்கும் தவிர யாருக்கும் தெரியாது. பெருமையை உள்ளத்திலே கொண்டால் தெரியுமா? தெரியாது. ஷைத்தான் அதை மறைத்து விடுவான். ஏன்? அது ஒன்று போதும் எம்மை நரகத்திலே தள்ளுவதற்கு. கடுகளவு பெருமை இருந்தாலும் அவர் சொர்க்கத்திலே நுழைய முடியாது. சுப்ஹானல்லாஹ். அது போன்று ரப்புக்கு செய்த பாவங்களுக்கு எம்மிலே பலர் பாவ மன்னிப்பை தேடிவிட்டார்கள் ரமதான் வருவதற்கு முன்னால். யா அல்லாஹ், என் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடு. ஆனால் அல்லாஹுவால் மன்னிக்கப்பட முடியாத பாவங்கள் இருக்கிறது. அதற்கு அல்லாஹ் விதியை வைத்திருக்கிறான். என்ன விதி? மனிதர்களுக்கு செய்யக்கூடிய பாவத்தை மனிதர்கள் மன்னித்தாலே தவிர என் படைப்புகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பாவத்தை என் படைப்புகள் மன்னித்தாலே தவிர நான் மன்னிக்க மாட்டேன். மனில் முஃப்லிஸ், பரம ஏழை யார்? அல்லாஹுடைய தூதரை யாருக்கு திர்கம் இல்லையோ, தீனார் இல்லையோ, உலகத்தின் வசதிகள் இல்லையோ, அவர்கள் தான் பரம ஏழைகள். இல்லை, பரம ஏழை மறுமையிலே தொழுகையோடு வருவான். அவன் தொழுத வணக்க வழிபாடுகளோடு வருவான். சுப்ஹானல்லாஹ். ஆனால் அவனுக்கு பின்னால் ஒரு கூட்டம் வரும். இவனை அவன் அழித்திருப்பான், அவனுடைய உரிமைகளுக்கு பங்கம் விளைவித்திருப்பான், அவனை பற்றி புறம் பேசியிருப்பான், அவனுடைய உள்ளத்தை நோகடித்திருப்பான். அதற்கு பதிலாக அவனுடைய தொழுகைகளும் நன்மைகளும் அவனுக்கு பங்கு வைக்கப்படும். எந்த நன்மையும் இல்லாத பொழுது அவர்கள் செய்த பாவங்கள் அவன் மீது சுமத்தப்பட்டு அவன் நரகத்திலே வீசப்படுவானே, இவன்தான் பரம ஏழை. ஆம் ஆம், லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்விற்கு உறுதி கொடுங்கள். வெறுப்பை, பகைமையை, குரோதத்தை மறந்து உங்கள் சகோதரர்களுக்கு நீங்கள் செய்த பாவம் என்று உள்ளத்திலே எண்ணம் வந்தால் அவருடைய மன்னிப்பை பெறும் வரை நீங்கள் ஓடிக்கொண்டே இருங்கள். இந்த உலக வாழ்க்கையில் மிகப்பெரிய பாவ மன்னிப்பு கண்ணியத்துக்குரியவர்களே, மிகப்பெரிய பாவ மன்னிப்பு. மறுமையிலும் இந்த கணக்கு தீர்க்கப்படாது. அவர்கள் மன்னித்தால் அல்லது அவர்களுடைய நன்மைகள் அவர்களுக்கு பங்கு வைக்கப்பட்டாலே தவிர யாரும் மன்னிக்க மாட்டார்கள். யாரும் மன்னிக்க மாட்டார்கள். இந்த குற்றத்தில், இந்த செயலை உங்கள் தாய்க்கு நீங்கள் செய்தாலும் உங்கள் தாயும் நாளை மறுமையிலே உங்களை மன்னித்து நன்மைகளை விட்டு விட்டு செல்ல மாட்டார்கள்.
يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه. ஒருவரை நோக்கி விரண்டு ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு அவர்களின் நிலைமைகள் தான். ரப்பு சொல்லுகிறான், யா அல்லாஹ், தாய் முறையிடுவார், ஒட்டுமொத்த மக்களையும் வைத்துக் கொண்டு என்னை மட்டும் விடுதலை செய். மன்னிப்பு தேடுங்கள். பெற்றோர்களுக்கு எவ்வளவு பாவங்களை செய்திருப்போம், பெற்றோர்களுடைய உள்ளங்களை எவ்வளவு நோவடித்திருப்போம், குழந்தைகளை எவ்வளவு நோவடித்திருப்போம், மனைவியை எவ்வளவு நோவடித்திருப்போம், கணவனை எவ்வளவு நோவடித்திருப்போம். மன்னிப்பை தேடி விரையுங்கள். அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, இதுவெல்லாம் எம்முடைய பாவ மன்னிப்புகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய அடையாளங்கள். எம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது தெரியுமா? எம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது தெரியுமா? நாம் அடைகின்ற ஒவ்வொரு ரமதானும் எப்படி இருக்கிறது தெரியுமா? இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் பஸ்ராவுடைய வீதிகள் நடந்து வருகிறார்கள். கேள்விப்பட்டிருப்பீர்கள், பலர் கேட்கிறார்கள், யா அபா இஸ்ஹாக், நாங்கள் அல்லாஹ்வை அழைக்கிறோம், அல்லாஹ் எங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வதில்லையே, ஏன்? என்ன கேள்வி? அல்லாஹ்வை அழைக்கிறோம், எங்களுடைய அழைப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லையே, ஏன்? சொன்னார்கள், 10 காரணங்கள் அதற்கு இருக்கிறது. அரஃப்துமுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், ஆனால் அவனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் எதையும் நீங்கள் கொடுப்பதில்லை. இரண்டாவது, வகரஅதும் கிதாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய புத்தகத்தை ஓதுகிறீர்கள், வலம் தஅமலூ பிஹ், ஆனால் அதில் உள்ளதை கொண்டு எந்த அமலும் செய்வதில்லை. மூன்றாவது, வஅகல்தும் நிஅமல்லாஹ், அல்லாஹ்வுடைய நிஅமத்தை சாப்பிடுகிறீர்கள், ஆனால் அதற்கு எந்த நன்றியும் செலுத்துவதில்லை. வஸஅன்தும் அன்னக்கும் துஹிப்பூன ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்றோம் என்று எண்ணுகிறீர்கள், ஆனால் அவர்களுடைய வழிமுறைகள் அனைத்தையும் புறக்கணித்து விடுகிறீர்கள். ஐந்தாவது, ஷைத்தானை உங்களுடைய எதிரி என்று எண்ணுகிறீர்கள், வலம் துகாலிஃபு, ஆனால் அவனுக்கு நீங்கள் மாறு செய்வதில்லை. ஆறாவது, மரணத்தை உண்மை என்று சொல்லுகிறீர்கள், வலம் தஸ்தஇது லஹ், அதற்கான எந்த தயாரிப்பையும் நீங்கள் செய்யவில்லை. ஏழாவது, சொர்க்கத்தை உண்மை என்று சொல்லுகிறீர்கள், அதற்குரிய அமல்கள் உங்களிடத்திலே இல்லை. எட்டாவது, நரகத்தை உண்மை என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் அதிலிருந்து பாதுகாப்பதற்குரிய எந்த அமல்களையும் நீங்கள் செய்வதில்லை. ஒன்பதாவது, வன்ஷகல்தும் பிஉயூபி கைரிக்கும், பிறருடைய குறைகளில் மூழ்குகிறீர்கள், ஆனால் உங்களுடைய குறைகளை மறந்து விடுகிறீர்கள். பிறருடைய குறைகளில் மூழ்குகிறீர்கள், உங்களுடைய குறைகளை மறந்து விடுகிறீர்கள். பத்தாவது, வதஃபன்தும் மௌதாக்கும், உங்களிலே மரணித்தவர்களை அடக்கம் செய்கிறீர்கள். வலம் தஅதபிரூன், படிப்பினை அதன் மூலமாக நீங்கள் பெறுவதில்லை. 10 காரணங்கள். நிதாசன உண்மை. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களை, தௌபாவை மேற்கொள்வோம், அல்லாஹ்வை நோக்கி திரும்புவோம், அல்லாஹ்விடத்திலே நம்முடைய பாவங்களை முறையிட்டு, அல்லாஹ்விடத்திலே நம்முடைய குற்றங்களை முறையிட்டு, எவ்வளவு கொடிய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் நம்மிடத்தில் இருந்தாலும், யா அல்லாஹ், இந்த நிமிடத்தில் அதை விட்டு விலகி உன்னிடத்திலே நிபந்தனைகளோடு திரும்பி உன்னிடத்திலே மன்னிப்பை கேட்கிறேன் என்ற நிலைமையை இந்த ரமதானுடைய இந்த முதல் இரவில், இரண்டாவது இன்றைய இரவில் அல்லாஹ்விற்கு மேற்கொண்டு முழுமையான தௌபாவை மேற்கொண்ட அல்லாஹ் விரும்பக்கூடிய கூட்டத்தோடு இந்த சபையிலிருந்து நாம் கலைந்து செல்லுவோம். அதற்காக நேரத்தை கொடுங்கள். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், வரம்பு மீறி பாவம் செய்த நடிகார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழக்காதீர்கள். இன்னல்லாஹ் யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அவன்தான் பாவங்களை மன்னிக்க கூடியவன், அருளாளன். வ அனீபு இலா ரப்பிக்கும் வ அஸ்லிமு லஹ், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் திரும்பி
அவனிடத்திலே உங்களை நீங்கள் ஒப்படையுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு அவனுடைய வேதனையை இறக்குவதற்கு முன்னால், அப்படி அல்லாஹ் உங்களுக்கு அவனுடைய வேதனையை அல்லாஹ் உங்களுக்கு மரணத்தை ஏற்படுத்திவிட்டால் சும்மலா துன்சரூன், அதற்கு பிறகு 1000 முறை அல்லாஹ்வை அழைத்தாலும் சரி, உங்களுடைய உயிர் உங்களுடைய தொண்டை குழியை தாண்டிவிட்டால் 1000 முறை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே திரும்பினாலும் சரி, குற்றங்களுக்காக மன்னிப்பை தேடினாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனால் அந்த தொண்டை குழியை உங்களுடைய உயிர் அடைப்பதற்கு முன்னால் ஒரு முறை, யா அல்லாஹ், இந்த குற்றங்கள் அனைத்தையும் உணர்ந்து விட்டேன், உன்னை நோக்கி திரும்பி வருகிறேன் என்று நீங்கள் கூறிவிட்டால், நீங்கள் செய்த பாவங்கள் கோடி உலகமளவு இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்ஷா அல்லாஹ் அந்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து அதற்கு பதிலாக அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை நன்மையாக்கி விடுவான். அல்லாஹ் உங்களை சொர்க்கத்திலே நுழைவிப்பான். மறுமையின் கேவலம், மறுமையின் விசாரணை அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு எளிதாக்கி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே அல்லாஹ் உங்களை கொண்டு போய் சேர்ப்பான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, குற்றங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி அல்லாஹுடைய இல்லத்திலே இன்றைய ரமதானுடைய தினத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே, அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.